அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் என்னென்னா ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ். எல்லாருக்கும் வேர்ட் தெரியும், ஆனால் ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸில் வந்து டெக்ஸ்ட்டை ஏதோ ஒரு டெக்ஸ்ட்டை போட்டுட்டு அதுக்கப்புறம் அதுக்கு பதிலாக ஒரு டெக்ஸ்ட்டை கண்டென்ட் போட்டு ரீப்ளேஸ் பண்ணது மட்டும் தான் தெரியும். ஆனால் ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு புரியும். நிறைய ஒரு ஆப்ஷன்ஸ் வந்து இந்த வேர்டில் கொடுத்துருக்காங்க. அது சில பேருக்கு தெரியும், சில பேருக்கு தெரியாமல் போகும். ஸோ அதனால் வந்து எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் ஒரு விஷயத்தை சொல்லி கொடுக்கணும்னு நினைக்கிறேன். இதில் பார்த்திங்கன்னா ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ் அண்ட் கோ டு, இது மூணுமே ஒரு ஒரு இம்பார்ட்டண்டான டாபிக். ஸோ அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, ஏன்னா நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ ஒரு ஃபைண்ட் எப்படி பண்ணுறது அண்ட் ரீப்ளேஸ் எப்படி பண்ணுறது அண்ட் கோ டு ஆப்ஷன்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்கே ஒரு பார்த்தீங்கன்னா இந்த கார்னர் ஆல்ரெடி நான் எல்லாத்தையும் உங்களுக்கு ரெடியாக ஓப்பன் பண்ணி வச்சிட்டேன். ஏன்னா 1 by 1 ஓப்பன் பண்ணி காட்டுறதுக்குள்ளேயும் உங்களுக்கு டைம் போயிட்டே இருக்கும். ஸோ அதனால் ஜஸ்ட்டு டைரெக்டாகவே நான் கான்செப்ட் போயிடுறேன். ஏன்னா கண்டென்ட் சொல்கிறதே வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணுன்றதுனால தான். ஸோ அந்த கண்டென்ட்டு டேரெக்டாக இன்ஃபர்மேஷன் கிடச்சிச்சின்னா யூஸ்ஃபுல்லாக போகுன்றதுனால தான் நான் டேரெக்டாக போயிடுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் இந்த ரீப்ளேஸ் பட்டன் நான் கிளிக் பண்ணுறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபைண்ட் பண்ணுறதுக்கு Ctrl+F கொடுக்கலாம். Ctrl+Fன்ற ஷார்ட்கட்ஸு. Ctrl+H கொடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரீப்ளேஸ் இந்த விண்டோ வந்து ஓப்பன் ஆகும். ஸோ அதனால் உங்களுக்கு டேரெக்டாகவே நான் கிளிக் பண்ணி இந்த ஹைலைட் பண்ணுறது பாருங்கள். இந்த ஹைலைட்டோட கிளிக் பண்ணி காட்டிடுறேன். ரீப்ளேஸ் கொடுத்திங்கன்னா இந்த விண்டோ வந்துடும். ஸோ ஓகேவா, இதில் பார்த்தீங்கன்னா ஃபைண்ட், ரீப்ளேஸ், கோ டுன்ற 3 ஆப்ஷன்ஸ் இருக்குது. இது எப்போவே வந்து யூஸ் பண்ணியிருக்கோமான்றா மேக்ஸிமம் யூஸ் பண்ணியிருக்க மாட்டோம். சில பேருக்கு வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா அந்த வேர்ட் ஸ்டைலிங் பண்ணும்போது நமக்கு தெரிஞ்சுக்கணுன்றது என்ன இம்பார்ட்டன்னா ஃபைண்ட் பண்ணுறது தான். இந்த ஃபைண்ட் பண்ணுறது எப்படிலாம் ஃபைண்ட் பண்ணலாம் அப்படின்றத இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் மேக்ஸிமம் ஒரு கண்டென்ட் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஆல்ரெடி நான் உங்களுக்காக ஒரு டைப் பண்ணி வச்சுருக்கேன். இந்த கண்டென்ட்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்க்க நல்லா தான் இருக்குது. ஆனால் இதில் இதில் வந்து எரரோ டெக்ஸ்ட் இஷ்யூஸோ இருக்குது. அதெல்லாம் நீங்கள் எப்படி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கான். என்னென்னா இப்படி தான் ஓப்பன் ஆகும் ஃபைண்ட் பண்ணும்போது. உங்களுக்கு ரீப்ளேஸ் கொடுத்தா தான் உங்களுக்கு எக்ஸ்டெண்ட் ஆகி உங்களுக்கு இது இருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா மேட்ச் கேஸ்ன்னு கொடுத்துருக்காங்க, ஃபைண்ட் ஓல் வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, ஒன்லின்னு கொடுத்துருக்காங்க, யூஸ் வைல்ட்-கார்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க, சவுண்ட் லைக் இங்கிலீஷ், ஃபைண்ட் ஓல்டு ஃபார்ம். இந்த இங்கிலீஷ் ஃபார்மில் இங்கிலீஷ் அந்த லாங்குவேஜோட ஃபார்மேட் இருக்கான்றத அந்த சவுண்ட்ஸ் வரலான்ற அதுக்கேற்ற மாதிரி வேர்ட்ஸை ஃபைண்ட் பண்ணுற மாதிரி போட்டிருக்காங்க. ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் மேட்ச் ப்ரிஃபிக்ஸ் கொடுத்துருக்காங்க, மேட்ச் சஃபிக்ஸ் கொடுத்துருக்காங்க, இக்னோர் பங்க்சுவேஷன் கேரக்டர்ஸு. இதெல்லாம் வந்து ஒவ்வொரு ஆப்ஷன்ஸ்க்கும் ஒரு மீனிங் இருக்குது. மேட்ச் கேஸ் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஒரு வேர்டை ஃபைண்ட் பண்ணுறீங்கன்னா அந்த வேர்டு வந்து கேஸ் வந்து எடுத்துக்கணும். அதாவது அது எந்த கேஸில் இருக்குது, அப்பர் கேஸில் இருக்கா லோயர் கேஸாக இருக்கான்றதை அது கரெக்டாக எக்ஸாக்டாக ஃபைண்ட் பண்ணுறதுக்காக தான் மேட்ச் கேஸ் யூஸ் பண்ணுவாங்க. ரெண்டாவது பார்த்திங்கன்னா ஃபைண்ட் ஹோல் வேர்ட்ஸ் ஒன்லி அப்படின்றது. இப்போது ஒரு வேர்டை ஃபைண்ட் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ ஒரு வேர்டு இப்போ ஓப்பன் லீன் ஃபைண்ட் பண்ணுறேன். ஏன்னா உங்களுக்கு டைப் பண்ணுறதுக்காக போட்டிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் கொடுத்தீங்கன்னா எல்லாமே ஃபைண்ட் ஆகும் கரெக்டாக. ஆனால் ஹோல் வேர்ட் கொடுத்தீங்கன்னா ஃபைண்ட்ன்றது லீன்ன்றது ஃபைண்ட் ஆகாது. உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு சொன்னால் ஹைலைட் பண்ணுறேங்க பாருங்கள். இந்த இடத்துல மட்டும் ஹைலைட் ஆகுது, சரிங்களா? மற்ற எங்கேயுமே உங்களுக்கு ஹைலைட் ஆகாது. கிளியர் ஹைலைட்டிங் பண்ணுங்கள். இது வந்து ஃபைண்ட் ஹோல் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணால் மட்டும் தான். ஏன்னா இந்த டாப்பிக்கில் யாரும் சொல்லி கொடுக்க மாட்டாங்க. ஸோ அதனால் உங்களுக்கு சொல்லித்தரேன். இதுதான் இது வந்து என்னென்னா ஒரு வேர்டு வந்து முழுமையாக இருந்தால் மட்டும்தான் இது ஃபைண்ட் ஆகும். ஆக்சுவலி இந்த கேரக்டர் எங்கெல்லாம் ஃபைண்ட் ஆகுன்றது நமக்கு எக்ஸாக்டாக எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஃபைண்ட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், ஃபைண்ட் பண்ணால் அவ்வளோதான், வேர்ட் முடிஞ்சிச்சு, இங்கே ஃபைண்ட் ஆகி முடிச்சிச்சு. இல்லை இந்த ஹோல் வேர்ட் நான் எடுத்துட்டேன் அப்படின்னா என்ன ஆகும்னா ஹைலைட் பண்ணுற பாருங்கள், ரெண்டுமே ஹைலைட் ஆகும். ஸோ இதுதான் வந்து இதில் இம்பார்ட்டன்ட் ஒரு ஆப்ஷன்ஸ் இது. அதுக்கப்புறம் மேட்ச் கேஸ் சொல்லியிருந்தேன். ஆக்சுவலி மேட்ச் கேஸில் பார்த்தீங்கன்னா
உங்களுக்கு எக்ஸாக்டாக என்ன வேர்ட்ஸ் பண்ணலாம், இங்கே நான் ஒரு எக்ஸாக்டாக ஒன்று போடுறேன். இங்கே டபிள்யூ கேப்ஸ் போடுறேன், இல்லைனா யூனே யூனே இருக்கட்டும். இங்கே யூ இங்கே கேப்ஸ் யூ இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா யூ ஃபைண்ட் பண்ணுறேன். எக்ஸாக்டாக உங்களுக்கு எக்ஸாக்டாக ஃபைண்ட் ஆகிடுச்சு. பார்த்தீங்கன்னா ஹைலைட் பண்ணுறேன். இந்த இடத்துல மட்டும் ஹைலைட் ஆகும், வேறு எங்கேயுமே ஹைலைட் ஆகாது. ஓகேவா? அதுவே நீங்கள் மேட்ச் கேஸ் எடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த எல்லா இடத்துலையும் உங்களுக்கு மேட்ச் ஆகும். நீங்கள் ஸ்மாலில் போட்டிங்கன்னா ஸ்மாலில் மேட்ச் ஆகும். ஓகே, இப்போ பாருங்க. சாரி, அன்டூ பண்ணிடலாமா? அன்டூ பண்ணிடுறேன். இப்போ ஃபைன் பண்ணுறேன். 2 இடத்துல இருக்குது. இப்போ ஹைலைட் பண்ணுறேன் பாருங்கள். சாரி, மேட்ச் கேஸ் கொடுக்கல. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே மேட்ச் கேஸ் லோயர் கேஸ் வந்து ஃபைண்ட் ஆகுது. ஸோ இதை போல் தான் வந்து உங்களுக்கு ஒன்று மேட்ச் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதுதான் வந்து மேட்ச் கேஸ் யூஸ் பண்ணோம். ஃபைண்ட் ஹோல் வேர்ட்ஸ்க்கு இதாக யூஸ் ஆகும். இப்போ மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் டாபிக் என்னென்னா, யாருக்கும் வந்து இந்த வைல்ட் கார்ட்ஸ் எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரியாது. இந்த வைல்ட் கார்ட்ஸ் வந்து எங்கெல்லாம் யூஸ் ஆகுன்றதை நான் ஒரு எக்ஸாம்பிள் போட்டு வச்சுருக்கேன். ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் போடுற பாருங்க. நீங்கள் வந்து ஒரு நம்பர்ஸ் இருக்குது, அது என்னென்னா ஒரு கேரக்டர் நடுவில் ஒரு நம்பர்ஸ் இருக்குது. அந்த நம்பர்ஸ் உங்களுக்கு எல்லா இடத்துலையும் இருக்குதுன்னு வச்சுங்களேன். அதை நீங்கள் ஒன்று ஒன்றா போய் ஃபைண்ட் பண்ணணும். எப்படி ஃபைண்ட் பண்ணுவீங்கன்னா, ஜஸ்ட்டு இருக்கா இல்லையான்றதை செக் பண்ணிங்க மேனுவலாக பார்த்து. ஆனால் நீங்கள் வைல்ட் கார்ட்ஸ் யூஸ் பண்ணும்போது அது டிஃபால்ட்டாக உங்களுக்கு இந்த மாதிரி ஹைலைட் பண்ணி காமிச்சிடும். இந்த C5 இப்போ பார்த்தீங்கன்னா பேக்கில் 5ன்றது ரீப்ளேஸ்க்குள்ள 1ன்றது ஹைலைட் ஆகிருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து வைல்ட் கார்ட்ஸ் யூஸ் பண்ணும் போது ஈஸியாக இருக்கும். இந்த A to Z என்ன பண்ணிங்கன்னா, ஏலேருந்து Z வரைக்கும் கேரக்டர்ஸ், அதுக்கப்புறம் 0 to 1 9னா 0லேருந்து 9 வரைக்கும் வேல்யூஸ் இருக்கிற வேல்யூஸு பிட்வீன் இருக்கிற வேல்யூஸ் எல்லாமே இங்கே இருக்குதான்னு செக் பண்ணணும். அதுக்கப்புறம் கேரக்டரை செக் பண்ணுது. இப்போ இந்த 3 கேரக்டரும் இங்கே மேட்ச் ஆகுதான்னு செக் பண்ணுது. செக் பண்ணும்போது இது இந்த இடத்துல மேட்ச் ஆகிடுச்சு. ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு இந்தமாரி நீங்கள் OCR போடும் போதோ இல்லை டெக்ஸ்ட்டை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணும் போதோ உங்களுக்கு இந்த மாதிரி இஷ்யூஸ், இந்த மாதிரி கேரக்டர்ஸ்லாம் பிட்வீன் கண்டென்ட்குள்ளே வரும், பிட்வீன் வேர்ட்குள்ளேயும் வரும். ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் எப்படி ஃபைண்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த வைல்ட் கார்ட்ஸ் இம்பார்ட்டன்ட் யூஸ் பண்ணணும். அதுக்காக தான் இந்த வைல்ட் கார்டு யூஸ் பண்ண சொல்கிறேன். வைல்ட் கார்ட்ஸ் யூஸ் பண்ணும்போது நீங்கள் மேட்ச் கேஸோ அந்த ஹோல் வேர்ட்ஸோ மேட்ச் ப்ரிஃபிக்ஸோ எதுவுமே யூஸ் பண்ண முடியாது. ஸோ அதுக்கு தான் இது. அண்ட் தென் உங்களுக்கு இந்த மேட்ச் கேஸ் பார்த்தீங்க, இந்த ஹோல் வேர்ட்ஸும் பார்த்தீங்க, யூஸ் வைல்ட் கார்டு பார்த்தீங்க. ஸோ சவுண்ட் லைக்லாம் உங்களுக்கு ஈஸியாக தெரியும். ஏன்னா அது வந்து இங்கிலீஷோட வேர்டோட அந்த சவுண்ட்ஸ் வச்சு பார்க்குது. மேட்ச் ப்ரிஃபிக்ஸ் பற்றி நம்ம பார்த்துதான். மேட்ச் ப்ரிஃபிக்ஸ் எப்படின்னா, இப்போ வந்து நான் லீன்னே வச்சுறேன், ஒன்றும் பிரச்சனை, அப்போ தான் உங்களுக்கு புரியுன்றதுனால. இப்போ வந்து மேட்ச் கேஸ் வேண்டாம். இப்போ வந்து உங்களுக்கு தெரியும் என்னன்னு சொல்ல வரேன்றது. இந்த ப்ரிஃபிக்ஸ்ன்றது என்னன்னா, ஒரு வேர்டோட ஸ்டார்டிங் பாயிண்டில் இருக்கிற அந்த 3 கேரக்டர் என்னன்றதை அந்த வேர்டை மட்டும் ஹைலைட் பண்ணணும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் இந்த இருக்குது. அதே கான்செப்ட் தான் வந்து சஃபிக்ஸில். இப்போ நான் ஹைலைட் அன்டூ பண்ணிடுறேன், அன்டூ கிளியர் பண்ணிட்டேன். இப்போ நான் சஃபிக்ஸ் பண்ணுறேன். சஃபிக்ஸில் வந்து ஐஎன்டி இருக்கிற ஒரு டெக்ஸ்ட்டை நான் ஃபைண்ட் பண்ண போகிறேன். எப்படின்னா, ஐஎன்டி சஃபிக்ஸில் இருக்கிற டெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே ஃபைண்ட் எண்ட் ஆஃப் த வேர்ட். ஸோ இதெல்லாம் சஃபிக்ஸ்க்கு மேட்ச் ஆகிற விஷயம். எங்கேயாவது நீங்கள் சஃபிக்ஸ் ப்ரிஃபிக்ஸ் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா இது தெரிஞ்சுக்கங்க. இந்த மாதிரி ஃபார்மேட்டிங்லாம் நிறைய உங்களுக்கு தெரியணும். அப்போ தான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக செக் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, இங்கே பாருங்கள், இக்னோர் ஒயிட் ஸ்பேஸு பஞ்சுவேஷன்லாம் கொடுத்துருப்பாங்க. நான் ஒயிட் ஸ்பேஸ் சொல்கிறேன் ஒரு எக்ஸாம்பிளுக்கு. இப்போ பார்த்திங்கன்னா செக்ஷன் இருக்குது, பிரேக் இருக்குது. இதுக்கு பக்கத்தில் எனக்கு வந்து செக்ஷன் பிரேக்
அதான் செக்ஷன் இருக்கா, என்பி இருக்குது. இப்போ என்பி இருக்குது, என்பிக்கு மிடிவில் இருக்கிற ஒயிட் ஸ்பேஸை வந்து இக்னோர் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதுதான் இதுக்கு மீனிங்கு. அதை நான் ஹைலைட் பண்ண பாருங்கள். இப்போ எனக்கு வந்து இந்த இடத்துல ஸ்பேஸ் இருக்குது, அது இக்னோர் பண்ணி இந்த இது மேட்ச் ஆகிற மேட்ச் ஆகிற கேரக்டரை எனக்கு எடுத்து காமிக்கணும் அப்படின்னு சொல்லி காமிச்சிருக்கேன். ஸோ இதுதான் வந்து இக்னோர் அதேமாதிரி பஞ்சுவேஷனுக்கும் அதே தான். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் இந்த இது பார்த்துருப்பீங்க. இது வந்து ஃபைன் பண்ணுறதுக்கான ஒரு ஃபார்மேட்டிங். ஃபைன் பண்ணுறதுலேயும் இன்னொரு ஃபார்மேட் என்ன இருக்குன்னா, இந்தமாதிரி ஃபாண்ட்ஸ் வந்து கிளியராக ஹைலைட் பண்ணிக்கலாம். இது இப்போ தான் புரியும் கிளியராக. ஃபாண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த போல்ட் இட்டாலிக் இருக்கிறத ஃபார்மேட் எப்படி ஃபைன் பண்ணுறது, இந்த ஃபாண்ட்டோட இந்த ஃபாண்ட் ஸ்டைலில் இருக்கிற டெக்ஸ்ட்டை எப்படி ஃபைன் பண்ணுறது அப்படின்றது. அப்புறம் சப்ஸ்கிரிப்ட் இதெல்லாம் உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் நான் ஒரு விஷயம் சொல்லிடுறேன். சப்ஸ்கிரிப்டை மட்டும் மேட்ச் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரிப்ட் உங்களுக்கு கான்செப்ட் எடுத்துக்கும். ஃபைன் கொடுத்தீங்கன்னா சப்ஸ்கிரிப்டை வேல்யூஸ் இங்கே ஹைலைட் பண்ணி பாருங்கள், இந்த ஹைலைட் எடுத்துக்கும். இல்லைன்னா உங்களுக்கு நோ ஃபார்மேட்டிங் கொடுத்துக்கிறேன். திரும்ப வந்து ஃபார்மேட் மாற்றணும்ல. அதுக்கப்புறம் சப்ஸ்கிரிப்ட் இப்போ வந்து சப்ஸ்கிரிப்ட் பார்த்தோம். சப்ஸ்கிரிப்ட் பார்த்தீங்கன்னா திரும்ப அதே கான்செப்ட் தான். சப்ஸ்கிரிப்ட் ஃபைண்ட் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரிப்ட் ஃபைண்ட் ஆகும். பார்த்தீங்கன்னா இங்கே ஃபைண்ட் ஆகுது பாருங்கள், இந்த இடத்துல ஹைலைட் ஆகுது பாருங்கள் க்ரீன் கலர். ஸோ அது ஃபைண்ட் ஆகும். ஸோ அதுக்காக தான் அந்த சப்ஸ்கிரிப்ட் போடுறோம். நோ ஃபார்மேட்டிங் கொடுத்துட்றேன். திரும்ப நான் மேலே போகிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் ஒவ்வொன்றுத்தையும் ஒரு ஆப்ஷன்ஸும் நீங்கள் ஹைலைட் பண்ணி எடுத்திங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஸோ அதுக்காக தான் நான் இதை சொல்கிறேன். இப்போ உங்களுக்கு ஆல்ரெடி இந்த மேட்ச் கெஸ்ட் எப்படி யூஸ் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க. அப்புறம் ஃபாண்ட்டு, பேராகிராஃப் ஸ்டைல்ஸ், என்ன பேராகிராஃப், என்ன ஃபார்மேட்டு, டேபு அப்படின்ற விஷயத்தை எல்லாமே நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணி போட்டுக்கலாம். ஏன்னா இது உங்களுக்கு ஈஸியாக பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும். அதனால் வந்து அதை அப்புறம் பாருங்கள், நீங்களே ஒன்றா பார்த்துட்டு தான் புரிஞ்சுக்குவேன் எதுக்கு. அதுக்கப்புறம் வந்து ஸ்பெஷல் ஃபார்மேட் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா, ஒரு பேராகிராஃப் என்ட்ருக்கோ இல்லை டேப் கேரக்டருக்கோ எனி கேரக்டர்னால் ஒன்றும் இல்லைங்க, எல்லா கேரக்டர்ஸையும் எனக்கு 1 by 1 மேட்ச் ஆகணும் அப்படின்றது தான் எனி கேரக்டர் வேல்யூ. எனி டிஜிட் சொல்லும் போது இப்போ 1 2 3 இருக்குது பார்த்தீங்களா, அந்த வேல்யூஸு எந்த டிஜிட்டாக இருந்தாலும் எனக்கு ஃபைன் பண்ணணும். எனி லெட்டர்ஸும் சொல்லும் போது அதான் கேரக்டர்ஸ் ஏபிசிடி இருக்குல்ல, அந்த இசட் வரைக்கும் இருக்கிற கேரக்டர்ஸ் ஃபைண்ட் ஆகும். இந்த மாதிரி கேரக்டர் செக்ஷன் கேரக்டர், பேராகிராஃப் கேரக்டர், இந்த மாதிரி ஒவ்வொரு கேரக்டர் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா இது பேராகிராஃப் கேரக்டர். இந்த மாதிரி வந்து பேராகிராஃப் கேரக்டர் ஃபைன் பண்ணும். காலம் பிரேக்கு, என் அவுட் மார்க்கு, இந்த மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் உங்களுக்கு ஒயிட் ஸ்பேஸ் ஃபைன் பண்ணணும். ஒயிட் ஸ்பேஸ் பண்ண எக்ஸாம்பிள் சொல்கிறேன், ஃபைன் பண்ண பாருங்கள். நான் ஹைலைட் பண்ணிடுறேன். பார்த்தீங்கன்னா இது எல்லாமே ஒயிட் ஸ்பேஸு. இந்த எல்லா ஒயிட் ஸ்பேஸும் உங்களுக்கு ஃபைன் பண்ணி கொடுக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து ஸ்பெஷல் ஃபார்மேட்டுக்காக தான் யூஸ் பண்ணுறாங்க. இது வந்து நீங்கள் எப்போயாவது ஒரு 2 டபுள் என்ட்ரு வந்திருக்கு, எனக்கு வந்து நிறைய என்ட்ரன்ஸ் நடுவில் இருக்குது, அதை என்ட்ரு ரிமூவ் பண்ணணுன்னா இந்த பேரா மார்க் கொடுத்துட்டு கூட ரீப்ளேஸ் கொடுத்தீங்கன்னா நீ ரிமூவ் ஆகிடும். இப்போ கொடுத்தீங்கன்னா ஃபுல்லாகவே ரிமூவ் ஆகிடும். நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு போடுறேன். இது ஒரு என்ட்ரு மார்க் கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா கேப்பி இந்த மாதிரி கொடுத்துட்டு ரீப்ளேஸ் கொடுத்தோன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆச்சுன்னா அது டபுள் என்ட்ரு போயிடுச்சு. ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு பேரா மார்க்கோ, ஸோ ஒவ்வொரு விஷுவல் ஐட்டம்ஸும் இதில் இருக்கும். ஒன்றொருத்தையும் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ன்றதை நான் பார்க்க சொல்கிறேன், வேறு எதுவும் இல்லை. இப்போ ஃபைண்டுக்கும் ரீப்ளேஸ்க்கும் ஒரே மீனிங் தான். நீங்கள் வந்து ஒரு ஃபைன் பண்ணுறீங்க அப்படின்னா இப்படி போட்டுக்கோங்க. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, இங்கே இந்த ஃபாண்ட் நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சப்ஸ்கிரிப்ட் இருக்குல்ல, இப்போ சப்ஸ்கிரிப்டுக்கு ஃபைன் பண்ணணும். இங்கே நோ ஃபார்மேட்டிங் கொடுக்கணும். ஆக்சுவலி நீங்கள் நெக்ஸ்ட்டு ஏதாவது ஃபைன் பண்ண போகிறீங்கன்னா அது கிளியர் பண்ணாமல் அப்படியே ஃபைன் பண்ண முடியாது. இங்கே நோ ஃபார்மேட்டிங் கொடுத்தீங்கன்னா ஆல்ரெடி எல்லாமே கிளியர் ஆகிடும். ஸோ அது வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். எப்போவுமே நீங்கள் ஃபைன் பண்ணும்போது நோ ஃபார்மேட்டிங் கொடுத்தா மட்டும் ஈஸியாக ஃபைன் பண்ணிடலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ரீப்ளேஸ்க்கும் சேம் கான்செப்ட் தான். நீங்கள் இன்புட் இங்கே என்ன கொடுக்குறீங்களோ அவுட்புட் எப்படி வந்து அந்த இடத்துல வந்து ரீப்ளேஸ் ஆகணுன்ற கண்டென்ட் இங்கே நீங்கள் கொடுக்கணும். ஸோ ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ் சேம் தான். உங்களுக்கு இந்த மாதிரி இஷ்யூஸை வந்து இந்த மாதிரி விஷயத்தை நீங்கள் பார்க்கலாம். சரிங்களா? அடுத்து வந்து
கோ டு ஆப்ஷன்ஸ். இப்போ வந்து பேஜ் வைஸ் போகலாம். கோ டு இப்போ எத்தனை பேஜ் நீங்கள் வச்சுருக்கீங்களோ அத்தனை பேஜ்க்கும் போகலாம். செக்ஷன் எத்தனை செக்ஷன் என்ன எத்தனாவது செக்ஷனில் நீங்கள் செக்ஷனாக வந்து பிரேக் பண்ணி வச்சுருக்கீங்கன்னா அந்த செக்ஷனை வந்து கரெக்டாக எக்ஸாக்டாக போயிட்டு ஃபைண்ட் பண்ணலாம். நான் லைன் போடுறேன், ஏன்னா லைன் தான் உங்களுக்கு இங்கே ஈஸியாக புரியுன்றதுனால போடுறேன். இப்போ நான் 4th லைன் வந்து போகணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். இருக்கும் நிறைய லைன்ஸு. சப்போஸ் நீங்கள் போகணும் ஆல்ரெடி டிஃபைன் பண்ணி வச்சுருக்கீங்க லைன் பை லைனாக ஈஸியாக. இப்போ நீங்கள் வந்து பேஜஸ்னால் ஈஸியாக போயிடலாம். பேஜஸ் கிடையாது, இல்லை ஒரு சிங்கிள் பேஜஸ் தான். ஸோ அதனால் லைனை வந்து டிஸ்பிளே பண்ணி காமிக்கிறேன். இப்போ 4 கொடுத்துட்டேன். கொடுத்தீங்கன்னா இந்த 4th லைனில் போய் நின்றுடுச்சு. இந்த 4th லைனில் போய் நின்றுடுச்சு. சரிங்களா? இப்போ கர்சர் எங்கே நிற்க பாருங்கள். 1 2 3 4th லைனில் இந்த கர்சர் வந்து நின்றுடுச்சு. ஸோ இதுதான் வந்து இதில் ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ் அண்ட் கோ டு ஆப்ஷன்ஸ்க்கான ஒரு வேல்யூஸ். தேங்க்யூ வியூவர்ஸ். கண்டிப்பாக நீங்கள் இந்த வீடியோ பார்த்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் நான் அட்வான்ஸாக உங்களுக்கு நிறைய விஷயத்தை நான் சொல்லித்தரேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.